கைஸ் வணக்கம். கௌதம் கூட நம்ம ஒரு அவினாஷ் ரைடர்ஸ் காசு இதோட சொல்லணும் அப்படின்னா அவினாசியில இருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையம் அப்படின்ற இடத்துல நம்ம ஷோரூம்ல கிட்ட இருக்கு. நம்ம வந்து ஒரு 5 வருஷம் யூஸ்ட் கார் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன்ல தெளிவான வண்டி எடுத்து 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு அருமையான வண்டி மாருதி ஆல்டோ ஒயிட் கன்னட எல்எக்ஸ்ஐ வேரியன்ட். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு 2 வீலரும் சரி, ஒரு புல்லட்டு, ஒரு பைக்கு, பெரிய வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு 2500 ரூபாயிலிருந்து 4000 வரைக்கும் ஆகிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு ஆல்டோ 800 நார்மலாக நீங்கள் ஒரு ஷோரூமில் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக கம்பல்சரி ஒரு 3.5 தான் உங்களுக்கு ஜெனரல் செக்கப்பே ஆகும். நீங்கள் தாராளமாக ஷோரூம் செக் பண்ணிங்க, உங்கள் மெக்கானிக் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி ஸ்பேர் காஸ்ட் ரொம்ப கம்மி, சர்வீஸ் பண்ணலையா இருக்கணும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணினாலுமே ஒரே கிளிக்கில் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா பேட்டரியும் சரி, அதேமாதிரி இன்ஜினோட கெப்பாசிட்டியும் சரி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு எல்லாமே எந்த விஷயத்துக்கு நீங்கள் போனாலுமே ஷோரூமுக்கு போனாலுமே சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மினா அது மாருதி ஆல்டோ 800 மட்டும்தான். ஒரு 20+ மைலேஜில் ஓட்டி பழகிறதுக்கும் சரி, ஓட்டி பழகி முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலியாக ஒரு 5 பேருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அளவாக ஒரு சின்ன வண்டி, பார்க்கிங் பிளேஸ் சின்னதாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி லேடிஸ் யூஸ் பண்ணாலும் சரி, வயசானவங்க ஓட்டுறதுக்கு சரி, ஸோ எந்த விதமான சுச்சுவேஷன்லையுமே சளைக்காத ஒரு வண்டினா மாருதி ஆல்டோ 800ங்க. ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. 2013 மாடல், வெறும் 43,000 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. தாராளமாக நீங்கள் ஷோரூமில் கேட்டுக்கலாம். சீட் கவர், இன்டீரியர், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே நல்லா இருக்குது. எடுத்தா ரெடி டு கண்டிஷனில் தான். எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஷோரூமை பொறுத்தளவில், நம்மளோட இந்த வீடியோவை பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி நிறைய வண்டி பார்த்துருப்பீங்க. நிறைய வண்டி நம்ம போட்டிருக்கோம், நிறைய வண்டி நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட ஃபீட்பேக்கு, கஸ்டமரோட ரிவ்யூஸ் எல்லாமே ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஷோரூமோட வீடியோவில். இந்த வண்டி பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வண்டி அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓவராலாக வண்டியோட பாடி சேஃப் பார்த்துருப்பீங்க. ஆக்சிடென்ட் கெஸ்ட் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வெறும் 43 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டீரிங் வந்துடுது, ஏசி வந்துடுது, 4 டயருமே பிரிட்ஜஸ் டயர் போட்டிருக்காங்க. ஸோ எந்த விதமான டென்ட் ஸ்காட்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டி பியூர்லியாக ரொம்ப நீட் அண்ட் டென்ட் ஸ்காட்சஸ் இல்லாமல் ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. அருமையா இருக்கு. எப்பயும் போலதான் நம்ம இந்த வீடியோவில் இந்த வண்டி பத்தி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஸோ 43 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உங்களுக்கு சிங்கிள் கிளிக்ல வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுது. உங்களுக்கு MP3 பிளே எல்லாமே சூப்பராக இருக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், MP3 பிளேயர் ஆஃப் பண்ணிடுறேன். அதேமாதிரி பார்த்தீங்களா ஏசி கூலிங் செக் பண்ணிடலாம். எப்பயுமே எல்லாத்துக்குமே தெரியும், மாருதியை பொறுத்தளவில் ஏசி வந்து இனிஷியல் ஸ்டேஜில் கம்மியாக தான் இருக்கும் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப. பட் இந்த வண்டியில் ஏசி கூலிங் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏசி கூலிங் வந்துருச்சு. உங்களுக்கு மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மாருதியை பொறுத்தவரை எல்லா பிராண்ட்லையுமே, எல்லா மாருதியில் எல்லா வேரியண்ட்லையுமே உங்களுக்கு கூலிங் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் 2 கிளாஸ் நீங்கள் ஏற்றி விட்டுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏசியில் போட்டு போயிட்டுருங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு 1 மினிட்ல கார் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அது வெயில் காலத்தில் சம்மர் டைமில் கம்பல்சரி, மழை டைம்லேயும் சரி, வெயில் டைம்லேயும் சரி ஏசி இல்லாமல் ட்ரைவ் பண்ணவே முடியாது. ஸோ ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. ஏசி பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம், ரொம்ப அருமையாக இருக்குது. அதேமாதிரி சீட் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் டோனில் ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. ரெண்டுமே ஸ்பீக்கர் வந்துருது, வண்டியோட அந்த ஸ்பீக்கர் தான். அதேமாதிரி உங்களுக்கு மேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பியூர்லி வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த மேட்டு போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ சுவிட்ச் இங்கே வந்துடுது உங்களுக்கு. அதேமாதிரி ரிவர்ஸ் கேமரா, சென்சார் ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க உங்களுக்கு. சன்சைடு பேப்பர் இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிளிக்கவே இல்லை. ஸோ எல்லா சர்வீஸுமே ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் கூப்பிட்டு செக் பண்ணிக்கலாம். வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது, எந்த விதமான நாய்ஸுமே கிடையாது. எப்பயும் போல இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் வாங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறதா நம்மளோட வீடியோஸில், ஒரு வண்டி யூஸ் கார் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வண்டியோட இன்ஜின் ரூமு, இன்ஜினு, அந்த 2 போஸ்ட் ஒரிஜினல் பார்த்துட்டாலே வண்டி ஆக்சிடென்ட் இருக்க ரீப்ளேஸ்மெண்ட் செக் பண்ணிடலாம். வாங்க செக் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்குது. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட்டு தான். அதேமாதிரி இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான டென்ட் ஸ்காட்ச் உள்ளே இருக்காது, எதுவுமே ரீபேஸ்ட்டு ரீபெயிண்ட் ஆகிருக்காது. வண்டி ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது, பக்காவாக இருக்குது. வண்டியில் சின்ன நாய்ஸ் கிடையாது. நான் உங்களுக்கு இன்ஜின் ரூம் பக்கத்தில், இன்ஜின் பக்கத்தில் நான் மைக்கையும் வச்சுக்கிறேன். ஸோ தாராளமாக உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் யோசிக்கவே வேணாம், ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை. 2015 மாடலுக்கு மேலே ஒரு வண்டி எடுத்து எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் வண்டி இப்போ இருக்குது உங்களுக்கு. எப்பயும் போல தான் நான் ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஆயில் தள்ளுறதோ, ஒயிட் ஸ்மோக் வரதோ, பிளாக் ஸ்மோக் வரதோ, நம்ம 5 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு 20+ மைலேஜில் ஒரு நல்ல அருமையான வண்டி வேணுன்றவங்க தாராளமாக செக் பண்ணிக்கலாம். எதுவுமே உங்களுக்கு ரீப்ளேஸ்டாக இருக்காது, எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் தான் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாத வண்டி, பக்காவாக இருக்குங்க வண்டி. ஸோ தாராளமாக
நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்க, கம்பல்சரி வண்டி உங்களுக்கு பிடிக்கும். அருமையான கண்டிஷனில் இருக்குது. எடுத்தால் எந்த விதமான செலவுமே கிடையாது உங்களுக்கு. ஒரு ரெடி டு ட்ரைவ் கண்டிஷனில் தான் வண்டி இருக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்ல ஸ்பேஸ் தான் உங்களுக்கு. மாருதி 800 பொறுத்தவரையில் மற்ற வண்டியில் கூட உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. தாராளமாக நீங்கள் லக்கேஜ் கேரி கொண்டு போகிறதுக்கு ஒரு 250 லிட்டர்ஸில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை. ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. 2013 2 ஓனர் கண்டிஷனில் ப்ராப்பராக 43 கிலோமீட்டர் வண்டி வரைக்கும் ஓடி இருக்குது. வண்டியில் பாருங்கள் சைலன்சர் தண்ணி சொட்டும். ஏன்னா இன்ஜின் நல்லா இருந்தால் மட்டும் தண்ணி சொட்டும். உங்கள் மெக்கானிக் தராமல் நீங்கள் கேட்டுக்கலாம். அருமையாக இருக்குது. ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கிரைன்னு சொல்லுவாங்க. இந்த கலரை ரொம்ப ரொம்ப ரேரான கலர். அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டி ஃபேட் ஆகவே ஆகாது. ஒரு தெளிவான கண்டிஷன் இருக்குது. வண்டி மறுபடியும் சொல்கிறேன், இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஒரு சின்ன சவுண்ட் கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி. ஒரு 20+ மைலேஜ் தர வண்டி, அதுவும் கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டி, ரொம்ப தெளிவான வண்டி. எடுத்தால் சிங்கிள் ரூபி செலவு, ஒரு ரூபா கூட செலவு இல்லாத வண்டி. ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, எல்லாமே லைவில் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் 2.5 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி எங்கேயுமே கிடையாது. ரொம்ப தெளிவான வண்டி நான் சொல்கிறேன். அருமையாக இருக்குது. 2013 மாடல். இந்த வண்டிக்கு நம்ம 2,30,000 கொடுத்து பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான், சரிங்களா? இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி வண்டி வேணுன்றவங்க ஜஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டெலிவரி வேணாலும் டெலிவரி கொடுத்துடலாம். இல்லை நீங்களும் எடுத்துக்கலாம். அருமையான வண்டி. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிற கஸ்டமருக்கு இந்த வண்டிக்கு நம்ம 2 to 2.10 லட்ச ரூபா, 2,10,000 வரைக்கும் லோனு வாங்கி கொடுத்துடலாம். ஸோ மறந்துடாதீங்க, 2 lakhsலேருந்து 2.10 lakhs வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். கேரண்டியாக 2 lakhs கிடைக்கும். சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஆதார் கார்டு, பேன் கார்டு அனுப்புங்க, சிபில் செக் பண்ணிக்கலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது. நான் உங்கள் கௌதம் கூட, நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸ். தேங்க்யூ.